ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாஞ்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு என்ன இவனை ஏவி விட்டுருக்கே? பொண்டாட்டி மனசுல இடம் பிடிக்காம நான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். தங்கப்புல கத்திரிக்காய் வெட்டணுமா, முருங்கைக்காய் வெட்டணுமா, வாழைக்காய் வெட்டணுமா, எது வெட்டணும் சொல்லுமா? 5 நிமிஷம் கொத்தி எடுத்துட மாட்டேன். அதான் அவனுக்கு கை வந்த கலையாச்ச. இசைத்தங்க சாம்பார் மனம் இங்க வரைக்கும் வருது. ஏண்டா காய்கறி இப்பதான் வெட்டிட்டு இருக்கோம். இவன் ஒரு பக்கம் படுத்துனா இவன் ஒரு பக்கம் படுத்துறான். புசுருக்கும் பொண்டாட்டிக்கு நடுசுல மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். நான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். இசைத்தங்க எப்படி உதவி பண்றது மட்டும் பாருமா. என்னனே ஒரு வாழைக்காய் வெட்டதுக்கு இப்படி தலைவிட்டு இருக்க? கத்தி கொண்டானே நறுக்கு நறுக்கு வெட்டி போடுவானா? இசைத்தங்க உங்க அப்பாவுக்கு காய்கறியே வெட்ட தெரியல. ஏண்டா ஏன் நாங்களே எங்க பிள்ளை ஏதாவது பேச மாட்டானே ஐஸ் வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கும். நீ ஏன்டா வந்து குட்டை குழப்பிட்டு கிடக்க? நான் மட்டும் இதுக்கு இசைத்தங்க உங்க அப்பாவுக்கு காய்கறி வெட்டல கொண்டானே வாழைக்கிழமை நறுக்கு நறுக்கு வெட்டி போடுவியா? ஆமாமா வெட்டதே குத்ததெல்லாம் அவனுக்கு கை வந்த கதை தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மாமா வாய் மூடிட்டு இருக்க சொல்லி கிங்ஸ்னு அவருக்கு இன்னைக்கு கண்டம் தெரியல. அவருக்கு இன்னைக்கு வாயில சனி. வாழை கொண்டாடா நான் முருங்கக்காய் வெட்டணும். ஓ உங்க வீட்டுல கத்திரிக்காய் முருங்கக்காய் வெட்டுறதுக்கு கூட வாழை வச்சுதான் வெட்டுவியா? எங்க அருவா காய்கறியும் வெட்டும். நீங்க வெட்டுவீங்களா? உங்க குடும்பத்துக்கு தெரிவிட்டு வரும். ஒரு தக்காளி பழம் வெட்டதுக்கு எனக்கு எதுக்கு அந்த கத்தி கொடுத்தியா? ஐயா மாமா எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே இந்த கத்தி தான். அந்த கத்தி வச்சு தக்காளி பழத்தை வெட்டினேன். ஐயோ கொஞ்சம் சட்டம் விடாம இருக்கீங்களா? நான் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்னென்ன வெட்டணும் சொல்லுமா? 5 நிமிஷத்துல சாம்பார் கொட்டி வந்துட்டு போறேன். சிரிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்கிட்ட இருந்து கத்தி போடணும். கத்திரிக்காய் நான் தான் வெட்டுவேன். ஏன்டா இவ்வளவு சால்ரா அடிக்க? அப்பதானே என் கூட இருப்பா. உங்ககிட்ட கத்தி கொடுத்துரு, அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நான் இம்ப்ரெஸ் பண்ணுடா. கொண்டாடா அண்ணன் கொண்டாட்டி சந்தோஷம் பண்ணா உனக்கு நல்லது. கொண்டாடா அதெல்லாம் தர முடியாது. கொடுத்துரு. வேற கத்தி எடுத்துக்கா. நான் கத்திரிக்காய் வெட்டணும். நீ வேற கத்தி எடுத்துட்டு வாடா. கொண்டாடா இசைமா. ஏண்டா நாங்களே எங்க பிள்ளை கிட்ட சேர்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஏன்டா உடனே போட்டுக்கிட்டு இருக்க? இசைத்தங்க நான் வெட்டலாமா? கத்திய புடுங்கா. என்னையாவது விடுவிச்சு விடுங்களேன்டா. நான் பெத்தது வேற, அதுக்கு மேல படாத பாடுபடுத்தது. நல்ல நேரம் ஒன்னே சப்பா இதுக்கே மண்டி பிச்சுட்டு வருது. தரணி நீ தண்ணி கூட பண்ணுடா. போ அது நம்ம அதையே கோய் கொண்டு கொடுத்துட்டேன். இசைத்தங்க நான் கோய் தேவலவா? இசைத்தங்க நீ கட்டாயமா குழம்பு வைக்கணும் சரியா? கோபால் அத்தம் பசியோட வந்திருக்கல. போடா படுத்ததடா. இந்த அக்கப்பூர் பண்ணா இன்னைக்கு ஒண்ணு மன்னிக்க மாட்டா. விடுறா இசைத்தங்க சாம்பார் அப்படி மணக்குது. போடா அவன் எங்கிலி சத்து வச்சு விட்டுருவா. போடா. நான் போக மாட்டேன். நான் எடுத்து பிடிச்சிட்டேன். இசைத்தங்க நான் முருங்கக்காய் வெட்டிட்டேமா. அப்படி சொல்லுமா. முருங்கக்காய் சாம்பாருக்குள்ள எப்படி கடக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. எப்படா தெரியும்? அவன் என்னைக்கிட்ட முருங்கக்காய் தின்னா? அது வேறையா? இசைத்தங்க நான் தக்காளி பழத்தை வெட்டிட்டேன். எனக்கு தெரியாது பாரு. அவருக்கு என்ன இலவமா தெரியும்? நான் வெட்டி வைக்கிறதாங்க. பாருங்க பிள்ளை என்ன வெட்டி அவட டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவருக்கு எப்பவுமே இப்படிதான் வேடிக்கைதான் பாப்பாரு. ஒரு வேலை நடக்காது. என்னமா வாழைக்காய் தானே? அதான் எனக்கு சின்ன சந்தேகம். நீல வர்க்க வெட்டணுமா, குறுக்க வர்க்க வெட்டணுமா? இவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுமா. நான் வெட்டி வைக்க அப்படி புதுசா கட்டிக்கணும். கரெக்டாமா? இதுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா நீங்க ஒண்ணு வேலை செய்ய கூடாது. இசை நான் நல்லா கட் பண்ணுவேமா. என்னமா இதான் நண்டிக்கு வாள் எடுத்தா மட்டும் போதாது. வாழைக்காய் வெட்டணும். மறால இடம் பிடிச்சு உட்கார்ந்தியே. நான் தான் வெட்டுவேனே. எங்க வெட்டி வச்சிருக்கிய? எப்ப பாருமா எப்படி கொத்தி கொலறதே. என்ன கொத்தி கொலறி? இல்ல கூட்டுக்கு தேவையான மாதிரி எப்படி கட் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாருமா. இசைத்தங்க இல்ல இன்னும் கொஞ்சம் ஓன் இழுத்துக்கு வெட்டி வை. நல்லா இருக்கும். இப்போ என்ன சின்ன சைஸா வெட்டணும். அவ்வளவுதான். நீ எப்படி வெட்டிக்கிறேன் மட்டும் பாருமா. நான் தக்காளி பழம் வெட்டிட்டேன். அந்த தக்காளி அப்படியே தூக்கி நான் ரசத்துக்குள்ள போடுறேன். அப்படியே உங்களுக்கு எடுத்து உள்ள போடுறேன். ஏமா என்ன மாமா ஒழுங்கா பொடிசு பொடிசா வெட்டி வைக்கணும். இல்லனா சோறு கிடையாது. என் கையால சாப்பிட காசுப்பட்ட மட்டும் போறாதே. நான் சமைச்ச ருசியா இருக்குன்னு போட்டி எல்லாம் வந்திருக்கியே. ஆமா இசைத்தங்க ஆமா இசை வாழ்க. என்ன இப்ப இருக்கிற சம்பந்தம் இல்லாம வாழ்க்கைன்னு சொன்ன
நானும் இசை இதை சொல்ல செய்வேனே. நான் என் பொண்டாட்டி பத்தி வாழ்க்கன்னு சொல்றேன். இசை வாழ்க, இசை வாழ்க. என் பொண்டாட்டினே, என் பொண்டாட்டி. இசைமா என் பொண்டாட்டி தெரியுமா நீ? உன்னை பாடுபடுத்தாம எந்திரிச்சு போங்க சொல்லிட்டேன். இசை இசை வாழ்க. நீ என்ன பண்ணாலும் இசை உன்னை ஏத்துக்க மாட்டா. உனக்கு ஒண்ணு போட்டு கத்துக்கிட்டாம இரு. இசை எல்லா கைகளையும் நான் வெட்டிக்கிட்டுமா? நீ இவ்வளவு பண்ணாலும் அவனை ஏத்துக்க மாட்டா. சொன்னா கேளு. நீ எல்லாம் ஒரு அண்ணன். தம்பி இப்படி பிரிஞ்சு கிடக்கானே, சேர்த்து இப்போ ஏதாவது முயற்சி பண்ணிருக்கியா? அவன் இன்னும் என்னையே ஏத்துக்கலடா. நாங்களே கத்திரிக்காம முருங்கை வெட்டி கொடுத்தா மனசு இடம் முடிச்சதான்னு பார்த்தா நீ அதுலயே குட்டை குளிப்பிட போருக்க. இன்னைக்கு என்ன விடுவி பாரு, ஒருத்தரும் கிடையாது. என் பொண்டாட்டி வைக்க சாம்பார் எப்படி மணக்கும் தெரியுமானே? உனக்கு ஒண்ணு தெரியுமானே? ஊருக்குள்ள காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்குனே. இந்த மனம் எங்க இருந்து வருதுன்னு? சாம்பார் வைக்கிற மனம் ஊருக்குள்ள தீயா பரவி கிடக்கு. இவன் மனசு இடம் முடிச்சிருவான். அப்படியா மனக்கே? என்ன ஊருக்குள்ள எல்லா குடும்பத்திலயும் சண்டைன்னு? புருஷ கொண்டாடி சண்டை. புருஷ மாதிரிலாம் நீ இத்தனை நாள் சமைக்க என்னைக்கா சாம்பார் இப்படி மனத்திருக்கா? யாரோ எங்கேயோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி மனம் தூக்குது எங்களால இருக்க முடியல அப்படின்னு குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு. சமைக்கிறது என்ன என் இசை தங்கன்னு யாருக்கும் தெரியாது. இசை வாழ்க, இசை வாழ்க. இசை தங்க நான் சொல்லுவேன். என் மீதி வாங்கிட்டு போயிடாத. நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கும்முன்னு பாத்துக்க. இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியாடா? யார் கொடுத்திருப்பா? அப்ப என்ன கொடுத்திருப்பான்? அப்பா தான் கொடுத்தாரு. அவருமா ஒரு மார்க்கமாவே இறங்கிட்டான். இன்னும் சமைக்கிறது நீ தானே தெரியாது. தெரிஞ்சுன்னு வச்சுக்க. உலகத்திலே சமையல் ஸ்பெஷலிஸ்ட் நீ மட்டும்தான். இத ராணி பிள்ளைகிட்ட சொல்லணுமே. இசை வாழ்க, இசை வாழ்க. கத்துக்க நான் விட்டுட்டேன் மாமா. இங்க யாருக்குமே கத்திரிக்காய் முருங்கக்காய் ஒழுங்காவே வெட்ட தெரிய மாட்டேங்குது. எல்லாம் டாமி பேசுமா. நான் எப்படி வெட்டி வைக்க மட்டும் பாரு. நான் கத்திரிக்காய் தர மாட்டேன், நான் வாழைக்காய் தர மாட்டேன். நான் ஆல்ரெடி முருங்கக்காய் வெட்டிட்டேன். இசை ராணி பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா எப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கப்பா. சரி என்ன இந்த காய்கறி எப்படி உட்காந்து வெட்டிட்டு இருக்கியா? யப்பா 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 அப்பா ஒரு எண்ணெய் வெட்டிட்டு வாடே மாணிக்கம். உனக்கு இப்படிலாம் நடிக்க தெரியுமாடா? நிக்கிற மாதிரி இருந்தா ரெண்டாவது வேண்டதில் பார்த்து விட்டேன். இப்போ அந்த கோத்தி சேர்த்து சுத்திக்கிட்டாலேதான் பொண்டாட்டிதான் கொஞ்சம் இறங்கி தானே போனோம். இல்லையே இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சித்திர பத்திரே ஏதோ வேண்டதில் பார்த்துட்டு வந்திருக்கான். குடும்பமா கண்டுபிடிச்சது எப்படி? நான் இந்த மாதிரி வேலை தான் பாக்குறேன். நீ எப்படி எல்லாம் கண்டுபிடிக்காவ? டே எல்லாரும் இங்க தாண்டா இருந்தோம். எங்கடா அந்த வேலையை பார்த்த? சின்ன கேப்ல மன்னிப்பான்னு பார்த்தேன், மன்னிக்கல. எனக்கு வேற வழி தெரியல. சரி காய்கறிகளை வெட்டி என்கிட்ட தந்துடணும். அவ இப்ப திருப்பி வருவா. அவளத்தையும் நான் வெட்டின மாதிரி இருக்கணும். இல்லன்னா உங்களை பத்தி ஏதாவது சொல்லி கொடுத்துடுவேன். காய்கறி எல்லாம் சூப்பரா வெட்டி என் பக்கத்தை தள்ளுங்க. என் பொண்டாட்டி திரும்பி வந்து பார்க்கும்போது அத்தனையும் நான் வெட்டின மாதிரி இருக்கணும். உன்கிட்ட மட்டும் பேசுவேன், என்கிட்ட பேசக்கூடாது. நான் பேசினாலே நீங்க எல்லாம் பேசின மாதிரி தான். வாங்க அத்தனை நீங்க தள்ளிடணும்னு இப்ப ராணி கிட்ட போய் பீத்த போயிருப்பா. எப்படா சொல்ற? அந்த அளவுக்கு புகழ்ந்துருக்கோம்ல. இப்ப அத்தனையும் ராணி கிட்டி ஜபா கட்டி சொன்னாதான் இவளுக்கு இங்க இருக்க முடியும். இன்னத்துக்கு அங்க போய் பேசுவா பாருங்க பேச்சு. போயிரு, நானே செம்ம கோத்துல இருக்கேன். கிணத்துல போய் குளிச்சிட்டு வாங்க, தடபுடல சாப்பாடு இருக்குன்னு சொன்ன. இங்க நம்ம வில்ல பயிர்களையா கூட்டி கொண்டு வச்சிருக்கா. அந்த பயிர்களா நம்மள முறைன்னு முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது ஸ்கூல் புக்ல ஒரு கதை படிப்போம், ஞாபகம் இருக்காக்கா? ஒரு மனுஷன் ஆத்த கடந்து போகணும். அவன்கிட்ட 3 பொருள் இருக்குது. ஒரு புலி, ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு. அவன் போகும்போது எதையாவது ஒண்ணுதான் எடுத்துக்கிட்டு போக முடியும் அந்த படகுல. ஏன்னா அது சின்ன படகு. சரி புலியும் ஆட்டையும் விட்டுட்டு போலான்னு பார்த்தா புலி ஆட்டை தின்னுரும். சரி ஆட்டையும் புல்லுக்கட்டையும் வச்சுட்டு போலான்னு பார்த்தா ஆடு புல்லுக்கட்டை தின்னுட்டு போயிடும். இப்ப நம்ம கதையும் அப்படித்தான் இருக்கு. அந்த சைடு புல்ல புலி, நம்ம எல்லாம் ஆடு. இந்த பையவுல எவ்வளவு நேக்க நம்மள கோத்து விட்டுட்டு போயிருக்கு பத்தியாக்கா. அந்த பையவுல என்ன நம்மள பார்த்து முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்குக்கா. கையில இருக்க வாழ வச்சு ஒரு போடு போட்டுறோம் போலுக்க கோத்துக்கு. பைய மூடிக்கிட்டே இருட்டி. நீனும் பயந்துகிட்டு தான் இருக்கேக்கா. குடிச்சிட்டு வாங்க, தடபுடலாம் விருந்துலாம் இருக்குன்னு சொன்னா நம்பி வந்தா புலிகிட்ட கோத்து விட்டுருக்கா பையவுள்ள. அவ ஒரு பெருமை பீத்தனவான்னு தெரிஞ்சு அவ பேச்ச நம்பி குளிக்க போயிட்டாமே. நான் திரும்பிட்டு தான் மாறி சொல்லி பாப்பேன். சமையலே இன்னும் முடிக்கல. டேய் கத்திரிக்காய் வெட்டுங்கடா. ஏமோ எப்படி வெட்டுனே தெரியலையே. இந்த கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கானே போறியா? இல்ல கத்திரிக்காய் வெட்டுதே. டேய் சீக்கிரம் வெட்டுங்கடா. ஏமா வெட்டுறது பிரச்சனை இல்ல. இது 4வது செட்டு. அவ சொன்ன சேஃப்ல தான் வெட்டணுமா. அப்படின்னாதான் சாம்பார் ருசியா இருக்குமா. ஆத்தி பெருமை பீத்தனவளுக்கு இது வேறயா? ஏம்மா அவ பெருமையில தீய வைக்க. கத்திரிக்காவை அப்படியே தூக்கி போட்டா கூட வேக போகுது. ஏன் அவ என்ன சேஃப்ல வெட்ட சொல்லிருக்கா? நீளம் அகலம் 2 இன்ச்சா 1 இன்ச்சா மறந்து போச்சு. அதான் வெட்டாம வச்சிருக்கேன். அப்பெல்லாம் வெட்டினாதான் சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கா. இதோட 6வது செட்டுமா. நீங்க வேற. நீ முருங்கக்காய் வெட்டிட்ட? இத்தான் தண்டியாட வெட்டுவ எரும மாட்டு பையன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. இப்ப இதை என்ன பண்ணனு எனக்கு தெரியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, தலையில அரைச்சு தேய்ச்சுக்க. ஆமா டேய் சீக்கிரம் வெட்டுங்கடா, எனக்கு கொலை பசியா இருக்குடா. ஏமோ
இந்த வாழைக்காய் எப்படி வெட்டணும்? ஏண்டா எப்படியாவது வெட்டி போடுங்கடா. எப்படியாவது வெட்டினா குழம்பு நல்லா இருக்காது. அவ சொல்றது சரிதான். அதெல்லாம் ஒரு சேஃபா வெட்டினாதான் குழம்பு நல்லா இருக்கும். ஏமா அவ சொன்னா சரியா இருக்குமா? ஏமா முருங்கைக்காய் இந்த சின்ன சைஸா வெட்டினா என்ன பண்ணணும்? முதல்ல இத தூர கொட்டணும். சரிம்மா, இதை கொட்டிட்டு வரேன். வேற நல்ல முருங்கைக்காய் எடுத்துட்டு வரேன். எந்த சைஸ்ல வெட்ட மட்டும் சொல்லிருங்க. அது இன்னைக்கு பட்னி தானே. நான் இப்பதான் கிணத்து தண்ணியாவது குடிச்சிட்டு வந்திருப்பேனே. உங்களால காய்கறி வெட்ட சொன்னா உட்கார்ந்து பழக்க விட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி பழக்க விட்டா நான் எப்ப குழம்பு வைக்கிறேன்? பாடி செல்ல குரங்கு பைய உள்ள ஆத்தி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்குள்ள நம்மள பாடா படுத்திடுவா போலுக்க. அங்க புள்ள நான் ஏற்கனவே முருங்கைக்காய் வெட்டிட்டேன். ஆனா அது பெருசு பெருசா ஆகி போச்சு பத்துக்க. 2 இன்ச்சு தான் இருக்கணும். அப்பதான் சாம்பார் ருசியா இருக்கும். பெருமை பீத்து வலிக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஓ ராணி, நல்ல ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்துட்ட போலுக்கு. நான் ஒருத்தி அங்க இங்க ஓடி ஓடி அத்தனை வேர்க்க சமைச்சிட்டு இருக்கேன். அது பாட்டுக்கு சாவடல உட்கார்ந்திருக்கா. என்னமா நீ சமைக்கலாம் போதும். பாதவதி, இந்த மனுஷனே எப்பண்டா நம்ம திட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. இசை சமையல் எப்ப முடியும்? இந்தா இன்னும் 2 மினிட்ஸ் தான். இதே தான் 4 மணி நேரமா சொல்லுதா. இனி ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். என்ன மங்க கலை வெட்டியாச்சா? ஐயோ அலெக்ஸ், கத்திரிக்காய் இன்னும் வெட்டல. முத திருப்பு வெட்டின சைஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டீல. ஐயோ இங்க பாரு, சதுரம் 2 இன்ச்சு, நீளம் 1 இன்ச்சு. இந்த ஷேப்ல வெட்டணும். அப்பனா தான் ருசியா இருக்கும். முடியலையே முடியலையே. உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும். அதான் வந்தேன், அப்படியே மறந்துட்டேன். சமையல் வேலையில அப்படியே மறந்துட்டேன். எப்படி ராணி சொல்லு. என்னது ஆத்தி முறைக்கவல சொல்லு இசை. அது வேற ஒண்ணு இல்ல, நான் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அது காட்டுத்தீயா ஊருக்குள்ள பரவி இருக்கும் போலுக்கு. பாப்பட்டி, எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும் நானும் பாக்குறேன். தப்பு பண்ணிட்டிய, பிறந்து தப்பு பண்ணிட்டிய. இவ இருக்க ஊர்ல பிறந்து தப்பு பண்ணிட்டிய. நீ மட்டும் பிறந்தது கூட தப்பு இல்லக்கா. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததக்கா தப்பு. ராணி கேட்டுக்கிட்டே இருக்கே, சொல்லு. அது வேற ஒண்ணு இல்ல எத்தே சொல்லு. சிரிச்சிட்டேன்டா சிரிச்சிட்டேன்டா. சொல்லுமா. அது தகப்பல நீ சொல்லுமா. ராணி இதை சொல்லு. சரி சொல்லு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜெபா சொல்லு. ஜெபா கோத்த கலப்பிராத. இங்க யார் முறைச்சாலும் நாளா சிரிக்க மாட்டேன். சொல்லு. வராம பிடிச்சவளே, உன்னால மட்டும் எப்படிக்கா முடியுது? என்ன பத்தி அவளுக்கு தெரியும்ல. அதான் டி, நான் இப்படி காட்டுக்குள்ள உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேனா, அது என்னன்னா ஊருக்குள்ள காட்டுத்தீயா பரவி இருக்கும் போலுக்கு. என்ன தங்கம் சொல்ற? அலெக்ஸ் மாமா. அப்படியா? என்ன சொல்லுத? ஆமா, அதே இங்க இருந்து வாசனை அப்படியே ஊருக்குள்ள போயிருக்கும் போலுக்கு. எப்போ எல்லா குடும்பத்துக்குள்ளயும் ஒரே சண்டையா. எதுக்குமா? என்ன சொல்ற சார்? ஆமா, பொசு பிள்ளைக்குள்ள ஒரே சண்டையா. இவனா நீனு சோறு கறி எல்லாம் பொங்குதியே, என்னைக்காவது இப்படி ஒரு மனம் வந்திருக்கா? யாரோ காட்டுக்குள்ள வச்சு சோறு கறி பொங்கிட்டு இருக்காங்க, மனம் இங்க வரைக்கும் வருது அப்படின்னு ஒரே சண்டையா. உலகத்திலே பெஸ்ட் குக்கிங் நாதானே என்னதான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னும் நாதானு தெரியாது, தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள அப்படிதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்கான். அத்தாடி இத்தானண்டி பொய்ய சொல்றது யாருப்பா? இந்த வீட்டுல எந்த பையன் வேணாலும் சொல்லியிருப்பான், எந்த பையன் வேணாலும் சொல்லியிருப்பான் மாட்டி. அதுக்காக ஒரு நீதி நேர்மை வேண்டாமாக்கா? இத்தானண்டி பச்சை பொய்யாக்கா போய் சொல்லுவானுங்க. சொல்லியிருக்கானுங்களே. என்ன கிளப்பே பண்ணல? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஐயோ, நினைச்சேன் நான் ஊருக்குள்ள என்னடா சத்தமா கேட்கன்னு நினைச்சேன். அந்த ஒரு காதுக்கு வந்துட்டு எனக்கு முறையே தெரியும். அதான் நீ சொல்லணும், நான் ஆச்சரியமே படல. எனக்கு தான் முறையே தெரியுமா? நாங்க இப்பவுமே சொல்ல வேண்டாம், கண்ணு விழுந்துருன்னு சொல்லல. அப்படிதானே? எனக்கு முறையே தெரியுமா? கிங்ஸின் தானே வாங்கிட்டு வந்து சொன்னான். இத்தானண்டி பொய்ய சொன்னதே கிங்ஸின் மாமாவாக்கா. அவருமா இனி போதுமே இவளுக்கு. அது நான் வைக்க சாம்பார் நிறைய போட்டா. சரி சரி, நான் சொல்ற மாதிரியே காய்கறி வெட்டுங்க. அப்பதான் சும்மா சாம்பார் தூள் கலப்போம். அப்படி இலையில ஊத்தி ஊத்தி குடிக்கணும். அப்படி இருக்கணும் சாம்பார் டேஸ்ட். நம்ம வைக்க போற சாம்பாருக்கு பேரு இடி சாம்பார். இடி சாம்பாரா? ஆமாட்டி, உடல இடிச்சு போட்ட இப்ப அவல்ல. இடி சாம்பாரா? இது நம்ம ஊர்க்காரங்க வைக்கிறதா. நம்ம ஊர்ல பெரும்பாலும் எல்லா வீட்லயும் இருக்கக்கூடியதா இடி சாம்பார். அப்படியே ஊர் முழுக்க மனம் சும்மா அள்ளும்ல. காய்கறி வெட்டும் போதே என்ன மனம் ஆள தூக்குது பத்தியல்ல. உடல்ல இடிக்கும் போது பாருங்க எப்படி மணக்கும் பாருங்க. சரி சரி, எல்லாரும் ரொம்ப பசியா இருப்பியா? சீக்கிரம் காய்கறிகளை வெட்டுங்க. நான் சட்டுப்பட்டுன்னு வச்சிட்டு உங்களுக்கு பரமாறட்டும். நேரம் ஆகுது. எல்லாரும் பசியோட இருந்தா சீக்கிரம் சீக்கிரம் வெட்டுங்க. என்னத்தை நீங்க சும்மா இருக்கியா? அவிய அப்படிதான், ஒரு காசிக்க மாட்டேன். நாங்க வெட்டி வைக்கோமா? பாவி பையல, நான் பசி மயக்கத்துல உட்கார்ந்திருக்கேன்ல.
2 நாளா வீட்டுல யாரையும் திங்க விடாம வச்சுட்டு பேச்சாடா பேசுறீங்க? நான் இப்ப வெட்டி முடிச்சிருவேனா? சீக்கிரம் சீக்கிரம் என் கையால சாப்பிடணும்ல. உன் கையால மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். உன் கையால மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். என்ன இசை இது? சாம்பார்ல போடுறதுக்கு உள்ளி உடைக்காம இருந்துட்டேன். கொஞ்சம் உள்ளி உடைச்சு வச்சிருதியா? ஆமாமா, அது மட்டும் தான் இவன் பண்ணாம வந்துட்டா. மத்த எல்லாத்தையும் அவதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படிமா எல்லாரையும் கூட்டு குழம்பு வைக்க வச்சுட்டா பத்தல்ல. அங்க கூட்டு குழம்பெல்லாம் வைக்கிறது அபியக்கா, மகிமா, இயலக்கா. கடைசியில பார்த்தல எப்படி பேர் வாங்குதான்னு. இந்த சமத்து நமக்கு வர மாட்டேங்குதே. அவ பொறப்பே அப்படி. சீக்கிரம் சட்டை போட்டு நேராவது வெட்டுங்க. அலெக்ஸ் அதான் வெட்டிட்டு 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படிதானே? ஐயோ ஒசர 2 இன்ச்சு அகலன்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இல்ல. அப்படியா? ஐயோ நான் மறந்துட்டேன். நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினேன். அது உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது பத்தியா? எப்படியெல்லாம் அவளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கானுங்க. அவளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியல, அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டாலே போதும். ஆமாமா, உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் சொன்ன மாதிரியே வெட்டணும்னு. தங்கப்புள்ள முருங்கக்கா என்ன நடிப்பு நடிக்காரு ஐயா. என்னமோ பிரேமு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நாங்க வாய் திறக்க முடியாம உட்கார்ந்துருக்காரு. பிரேமுங்க வாழைக்க வெட்டிட்டு இருக்கேமா. ஐயோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்பதான் கூட்டு குழம்பெல்லாம் வைக்க போறனோ தெரியல. சட்டு புட்டு வெட்டி பறிக்க வைங்க. இந்த இப்ப வெட்டிடுமா? இப்ப வெட்டிடுமா? சீக்கிரம் சீக்கிரம். அப்பா நானும் வாழைக்காக வெட்ட ஆரம்பிக்கல. எங்க திட்டிரோட நினைச்சு பயந்துட்டேன். பேசாம பெருவள நினைச்சு பயந்துட்டேன்டா. டேய் சீக்கிரம் வெட்டு. பேசாம வீட்டுல போய் இருக்க தின்னுட்டு படுத்துற வேண்டியதான். டேய் உங்க அப்பா எங்க? அப்பா தான் உள்ளி உடிச்சிட்டு இருக்காரு. சவா என்னால முடியலக்கா, என்னால முடியல. கொஞ்சம் அனுசரிச்சு போடி. எவ்வளவுதான் அத்தனை நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நின்னுக்கிட்டு ஐயோ இதாயி போச்சுடா. ஐயோ ஐயோ இது இப்படி பண்ணிருக்க கூடாது. ஐயோ சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு எதையாவது ஒன்ன பண்ணி வச்சுட்டு போயிருந்தா பாரு. அவளை பார்த்தா தெரியும்ல. இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறது அவதான். செய்யது பிரச்சனை இல்லக்கா, நான் ஒரு கோட்டை வேலை பாத்துருவேன். ஆனா அதெல்லாம் மாத்தி பறிக்க வச்சுட்டு போயதாலக்கா. நான் இளநீர் பாயசம் வைக்க போறேன்னு ஒரு சட்டி நிறைய போட்டு வச்சிருக்கா. இது யாருக்கா குடிப்பா? ஏன்டி உண்மையில அது நல்லா இருக்குது. நானும் வாயில வைக்கிறப்பா. அவன் முன்னாடி இதெல்லாம் சொல்லிடாத. நல்லதா இருக்கும், வெள்ள வெள்ளேன்னு இருக்குல்ல. ஏக்கா என்னத்தலாம போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாக்கா. என்னத்தலாம போட்டு கலக்கிட்டு இருந்தாளா? ஆமா போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தா. கூட சப்போர்ட்டுக்கு இந்த பவுல சாரன் பவுல அதை எடுங்க இதை எடுங்கன்னா அதுவும் என்னத்தலாம எடுத்து கொடுத்துச்சு. உள்ள தட்டுனா ஒரே கலக்கு வளதான். ஐயோ அதையும் அப்படி கலக்குனீங்கப்பா. ஐயோ இது எப்படி? ஐயோ அப்படி கலக்க கூடாது அப்படின்பா. 2 கொஞ்சம் தண்ணி தூக்கி ஊத்துதா. ஏக்கா அவ என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காக்கா. ஆனா ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு கிணத்தடிலே கிடக்கல எப்பயார நான் மாத்திடுறேன். நம்மளும் சாப்பிடறதும் மறந்துடாத. நான் நாளைக்கே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. விட மாட்டா. இக்கா முடியலக்கா, முடியலனால சாப்பிட்டுதான் ஆகணும். நான் வந்துட்டா. சப்பா எனக்கு என்ன 7 கை காலா இருக்குது. அங்க ஓடாண்டி இருக்கு, இங்க ஓடாண்டி இருக்கு. வேணா முடிஞ்ச பாடு இல்ல. இவ அடிக்கிற பெருமை தான் எனக்கு தாங்கவே முடியல. மகிமா இசை எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. அதெல்லாம் சரியா தான் இருக்கும். வேற ஏதோ நீ மாத்தி எதுவும் வைக்கலையே? உப்புக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் போடலையே? கையா வைக்கலையே? அது நான் எல்லாமே சரியா தான் வச்சிருக்கேன். எதுவுமே பண்ண வேண்டாம், நான் சொன்ன மாதிரி மட்டும் வச்சா போதும். உப்பு போடலாம். ஒண்ணுமே பண்ணல. சரி சோத்த வடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். சரி எல்லாரும் அப்படியே உட்கார சொல்லுங்க, நம்ம சாப்பாடை வச்சிடலாம். ஷோ எனக்கு வேலை ஓடுவானாங்குது. எத்தனை நேரத்துல வேலை பார்ப்பேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன இசை? என்னம்மா? அது வேற ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள ஒரே சண்டையா. சண்டையா? என்ன சொல்ற? ஆமா எல்லா குடும்பத்துக்குள்ளயும் ஒரே சண்டையா. என்ன சொல்ற? அதே ஊருக்குள்ள புருஷ மாட்டிக்குள்ள சண்டையா, ஒரே சண்டையா கிடக்குதான். நீ இத்தனை வருஷம் சமைக்க என்னைக்காவது சாம்பார் இப்படி மனத்திருக்கா? காட்டுக்குள்ள யாரோ சமைக்காவ, நான் சமைக்கிறது தெரியாதுல்ல. யாரோ சமைக்க நினைச்சுக்கிட்டு இருக்காவலாம். அது சாம்பாரு, அது அவியலு, அந்த இளநீ பாயசம் அந்த வாசனையோட அங்க போயிருக்குதான். ஐயோ என்ன யாராவது நடு காட்டுல கொண்டு விட்டுருங்களே. முடியலையே. என்ன இசை சொல்ற? ஆமாமா ஒரே சண்டை சச்சரவா கிடக்குதான். அதே நான் இங்க சமைச்சிட்டு இருக்க வாசனை ஊருக்குள்ள போயிருக்கும் உங்களுக்கு. பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கேன். இப்பதான் என் செய்திய காதுக்கு வந்தது. யாரு சொன்னா? அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தான் தெரியல நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதோ? தெரியலையே. தெரியலையோ? வேணா ராணி கிட்ட கூட கேட்டு பாருங்க. எல்லாருக்குமே தெரியுற விஷயம், ஆனா எல்லாருக்கும் காட்டுத்தியா பரவி கிடக்க. அதே நீங்க இங்க நின்றுக்கல, அது உங்களுக்கு தெரியல. அது ஊருக்குள்ள ஒரே பேச்சா பேசிட்டு இருக்காங்களாமே. சரி சரி இந்த வேகத்திலே எல்லாருக்கும் சமையல வச்சு முடிச்சிருவான். ஊராளுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு பத்தாம போயிடும். முதல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிடட்டும், அப்புறம் ஊராளுக்கு வந்து நம்ம வச்சு கொடுத்தலாம். என்ன செய்தானக்கா? அவனுக்கா நம்ம வைக்கலையே. அதே ஊருக்கு கொடுத்துதான் ஆகணும். அவங்க நம்ம டேஸ்ட பார்த்து வராங்க, மனத்தை பார்த்து வராங்க. வரவங்களுக்கு நம்ம இல்லன்னு சொல்ல முடியல. இல்லன்னு சொல்ற பரவாயில்ல, நம்ம பார்க்கல. சரி சரி சட்டை போட்டுன்னு வேலையெல்லாம் பாருங்க. சரி அது சாம்பார் தானே பாத்துக்கலாம். சரி நான் சொன்னேன் எதுவும் குழப்பிட கூடாதுன்னு
எனக்குன்னு ஒரு கைப்பக்கம் இருக்கு. இப்போ நான் சமைச்சா ஊர்லயே சண்டை நடக்குது. இப்போ நீங்க ஏதாவது பண்ணி அந்த வாசனையே போயிட்டுனா ஐயா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லிட கூடாது இல்ல. ஆமா ஆமா, இப்போ ஏன் சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் இங்க ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்கு. நீங்க பாட்டுக்கு இதே குழப்பி நம்ம அவில ஏமாத்தின வரையா இருக்கும்ல. ஏன் சமையலுக்கு அடிமை தானே எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த ஆளுக்கு ஒரு வேலை எப்படி இழுத்து போட்டு செய்தா பாத்தியல்ல. கத்திரிக்காய் நான் தான் வெட்டுவேங்க, வாழைக்காவை நான் தான் வெட்டுவேன். சண்டை வேற. என்ன சண்டை? நான் ஜான பாக்க எல்லாத்துக்கும் என்ன சண்டை? ஆமா சண்டை போட்டா முடியும். என்ன சொல்லுங்க? அது ஏன் கேட்காது, பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்கு. யாரு நான் சொல்ற சைஸ்ல வெட்டுதாவளோ அவங்க கூட நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு போறேன். அதே நான் சொல்ற சைஸ்ல உள்ள போட்டாதான் அந்த குழம்பு ருசியா இருக்கும். ஆமாமா. எட்டி ராணி ஜமால் எங்க? அவளும் கை கட்டி வெட்டிட்டு இருக்காளே. ஓ சரி சரி சரி, வேலை பாருங்க. இசை தங்கம், போயிரே, எனக்கு கோவம் வந்துரும். இசை தங்கம் சாரிமா, என்கிட்ட பேசுமா. சாரி தங்கம், நாங்க பாரு, நான் அவன்கிட்ட சொல்லணும், என் கடமை சொன்னேன். அவன் சத்தம் போடுவான்னு நினைச்சேன். அவன் பெல்ட் எடுப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இங்க பாரு, அவன் பெல்ட் எடுத்தன அழுது நான் தான். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்ன உடனே கோவப்பட்டு கத்துவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அமைதியில போய் பெல்ட் எடுத்த உடனே எனக்கு பயம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லி, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா, மறுக்க முடியுமா? இங்க பாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணன் பெல்ட் எடுத்து அடிச்சிடாதேன்னு சொன்னதுக்கு அடி எனக்கு தான் விழுந்தது தெரியுமா? சத்தியமா அன்னைக்கிட்ட ஒரு நாள் கேட்டு பாரு, அடி எனக்கு தான் விழுந்துச்சு. நான் அப்பவும் தடுத்தேன், அண்ணன் அவளை அடிச்சிடாதேன்னு, நான் அவளை பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அண்ணனுக்கு கோவம், உன்னை எவனாவது ஏதாவது பண்ணிடுவானு போயோம். அதான் அண்ணனுக்கு கோவம் அன்னைக்கு உச்சில ஏறிட்டு. உனக்கு இன்னொரு உண்மை தெரியுமா? அன்னைக்கு நாள் தான் அண்ணனுக்கு ஒரு போன் கால், உன்னை தூக்கிட்டு போய் சின்ன பின்னமா ஆக்கிடுவான்னு. குடும்பம் எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் வந்திருக்கு. உங்க வீட்டு வாரிசை தூக்கிட்டு போய் சின்ன பின்னமா ஆக்கிடுவா, அவ கை காலெல்லாம் எடுத்துருவானே எங்களுக்கு மெசேஜ், போன் காலும் வந்தது. அண்ணன் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ராத்திரி முழுக்க சுத்திட்டு வந்தான். அண்ணன் அப்படி மிருக மாதிரி சுத்திட்டு அலைஞ்சான் கோவத்துல. அவன் எவன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் முழுக்க சுத்தினான். அந்த கோவத்துலதான் வீட்டுக்கு காலையில 10 மணிக்கே வந்தான். எனக்கு இது தெரியாது. நான் அவன் நைட்டு ஃபுல்லா வேட்டைக்கு போனது எனக்கு தெரியாது. நான் இதை சொன்ன உடனே அவனுக்கு பயம் கொடுத்துட்டு, அதனாலதான் அவன் மிருகமா மாறிட்டான். ஏற்கனவே ராத்திரி முழுக்க உன்னை கொண்டுருவேன், கை கால் எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்ட அவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி நீயும் பிளான போட்டியா? அதான் அவனுக்கு தாங்கிக்க முடியல. அந்த கோவத்தை தான் உன் மேல அப்படி காட்டினானே தவிர அவன் என்னைக்காவது உன்னை கை நீட்டி இருப்பானா சொல்லி? உன்னை அடிக்க அடிக்க எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? செத்து போனும் போல இருந்தது. நான் அதான் புழுவா துடிச்சேன். யாரு மிரட்டினா? தெரியாது. போன் வந்தது ஜானனுக்கு தான். ஜானனி தான் எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ்ல போட்டான். வேணா அப்பா கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. அப்பாவும் அன்னைக்கு போனவர் தான் வேட்டைக்கு. எல்லாருமே நாங்க தேடதான் ஆரம்பிச்சோம், அவன் யாரு, எங்க இருக்கான், எங்க சிக்னல் வந்ததுன்னு. அவன் டெக்னிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நேரம் சிக்னல் வேற இடத்துல காட்டுது. இப்படி எங்களை நாய்ப்படாத பாடுபடுத்துறோம். நாங்களும் எங்கெல்லாம் ஓடி ஓடி அவன் எவன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி போனோம். ஆனா நாங்களாவது சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் வீட்டுக்கே வரல. ராத்திரி முழுக்க தேடி இருக்கோம். அதெல்லாம் எதுக்காக? உனக்காக தானே, உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தானே. அவன் தன்னையே வருத்திக்கிட்டு தான் தூங்காம கொல்லாம சாப்பிடாம உனக்காக தானே ராத்திரி முழுக்க அப்படி சுத்தினா. உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா நீ அப்படி பிளான போட்டது அண்ணன் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் அண்ணன் கோத்துல அடிச்சிட்டான். ஆனா அவன் அடிச்சுட்டு எப்படி எல்லாம் தன்னை தானே காயப்படுத்தினான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அது 4 அடிதான் விழுந்தது. அவன் ராத்திரி எல்லாம் தண்ணியை அடிச்சுக்கிட்டான். நீ பட்டுக்கு எங்கேயோ போய் படுத்துட்ட. ஆனா அவன் செத்துதான் கிடந்தான். அழுது அழுது அவன் முகம்லாம் வீங்கி போச்சுது. அவன் உன்னை காயப்படுத்திக்கிட மாட்டான், உன்னை கஷ்டப்படுத்திக்கிட மாட்டான். உனக்கு ஒண்ணு வந்தாலே அதை தனக்கு வாங்கிக்கும் நினைக்கக்கூடியவன் எப்படி உன்னை வலிக்கிற அளவுக்கு அடிப்பான் சொல்லு? நீ எனக்கு உடனே வீட்டுக்கு வந்திருக்கணும். அவன் என்ன பாடுபட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்துல கிங்ஸ்ல மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாது. அவன மாதிரி உலகத்துல யாராலையும் காதலிக்க முடியாது. வேண்டாயிசே, வேற எங்கேயும் போகாதேசே. நாளுக்கு நாள் எதிரிகள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்பா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. யாரும் வீட்டுலவே இல்ல. எல்லாரும் தினமும் வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. தினமும் சாவாடு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. உசுரை கொடுத்தாரு உன்னை காப்பாத்தினுங்கிறதுக்காக எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆளுதான் காரணம், உங்க அம்மா. உங்க அம்மா விலைமதிக்க முடியாத ஏதோ ஒரு செயல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சாவு வரும்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க அதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராதமா செத்து போயிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களுக்கு மரணம் வந்திருக்கு. உங்க அம்மா ரொம்ப புத்திசாலி, வீரமானவங்க. அவங்களுக்கு தான் சாவு வரும்னு நல்லா தெரியும். அவங்க கணிச்ச நாளை விட முன்னுக்குட்டி அவங்களுக்கு சாவு வந்திருக்குன்னா அவங்கள வீழ்த்து நினைக்கிறவங்க எவ்வளவு கொடூரமானவங்களா இருக்கணும், எவ்வளவு மோசமானவங்களா இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து நாங்க உன்னை எப்படி காப்பாத்தலாம்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் வேற எங்கேயும் போகாத. அந்த கிட்ட பேசி அவன் பாவம், அவன் ரொம்ப பாவம். ஈசே
நாளைக்கு நேத்துக்கு அவளுக்கு கொலுசு கொடியெல்லாம் போட்டிருப்பேன்ல, என் தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருப்பா. நாளைக்கு நேத்துக்கு கொலுசு கொடி எல்லாம் போட்டுருவேன். ஒரே திருவிழா குளமா இருக்கும். அந்த கொலுசை போட்டுக்கிட்டு அவன் நடந்து வந்தான்னா அப்படியே குட்டி ஏஞ்சல் வந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு கியூட்டா இருக்கு என் மருமகா, செல்லும் போல. எல்லாத்தை விட அவ பேச்சு அவ சிரிப்பு தான் செல்லும் போல இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உன்னை நான் பாதுகாப்பேன். உன் உசுருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உங்க அம்மா என்ன காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். அந்த தப்பை நான் இனி பண்ண மாட்டேன். உசுரை கொடுத்துட்டு போனாலும் போவேனே தவிர உன்னை வாழ வச்சுட்டு தான் போவேன். என் பிள்ளையும் நல்லா வாழணும். நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நான் வானத்துல நட்சத்திரமா இருந்து உங்களை பார்க்கணும். என் சந்ததி இந்த பூமி முழுக்க இருக்கணும். என் பையன் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு உன் கூட சந்தோஷமா இந்த மண்ணில் வாழ்றத நான் நட்சத்திரமா இருந்து வானத்துல இருந்து பார்க்கணும். அங்கிருந்து நான் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு பேத்தியை மட்டும் பெத்து கொடுத்துறேன். அது ஒண்ணு மாதிரியே இருக்கணும். அதை நான் தூக்கி சுமக்கணும். அந்த பாக்கியமாவது இந்த மண்ணுல எனக்கு கிடைக்கட்டும். இது வரைக்கும் எனக்கு எந்த பாக்கியமே இந்த மண்ணுல கிடைச்சதில்லை. எல்லாம் அம்மா அப்பா கிடைச்சாங்க, அவங்க கூட நான் வாழல. நல்ல மனைவி கிடைச்சா, அவ கூட என்னால வாழ முடியல. அழகு போல என் தங்கச்சி, அவ கூட என்னால வாழ முடியல. அழகா முத்து மாதிரி 3 பசங்க, அவங்க கூட என்னால வாழ முடியல. நான் கடைசி ஆசைப்படுறது என் பேத்தி, என் பையனுக்கு பிறந்த புள்ள. என் தங்கச்சி ஆசையை பெற்று வளர்த்த அவ பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் பிறக்கிற அந்த குழந்தை, அது என்ன தாத்தானு கூப்பிடணும். அது என்ன தாத்தானு கூப்பிடணும். அது என்ன அதட்டணும், என்ன அதிகாரம் பண்ணணும். அதை நான் தோல்ல தூக்கி சுமக்கணும். அந்த வரம் மட்டும் எனக்கு கொடுத்துருமா தாயி. சாப்பாடு எல்லாம் ரெடிதான். சாப்பிடலாமா? எல்லாம் ரெடிதான். ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா? எனக்கு தான் தெரியுமா, என் கழுத்து ஆல்ரெடி வந்துட்டேன். புருஷன் மடிக்கும் சண்டை. உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஊருக்குள்ள சண்டை எனக்கு தெரியாதா? உண்மையாதான் இருந்திருக்கு. அவ்வளவு வாசனையா ஊருக்குள்ள போகுது. எனக்கு பசி வயிற்று கிள்ளுது. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ஒரு ஊராளுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பத்தாது இல்ல. பாரு, சாப்பிட்டு மிச்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருவோம். நைட்டு காய் கொடுல. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சத்திய பிரமாணம் பண்ணணும். என்னமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வரிசைக்கு வாங்க. அப்பத்தான் ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட எல்லாம் சத்திய பிரமாணம் வாங்க முடியும். என்னமா? சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பேசி ஆகணும். எனக்கு என் புள்ள கையால சாப்பிட்டே ஆகணும். சத்திய பிரமாணமா? எனக்கு பசிக்குமா? சத்திய பிரமாணம். மிஸ்டர் மகாதேவன், சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சத்திய பிரமாணத்துல கையெழுத்து போடுங்க. என்ன சத்திய பிரமாணம்? வீட்டுல இருக்க மூப்பர்கள் எல்லாம் கூட்டு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன கையெழுத்து? என்ன கையெழுத்து? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இத படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுட்டு பந்தில உட்காருங்க. டேய் மகாதேவா, நீ ஏதாவது எழுதி வச்சிருப்பா. நாங்க எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. போட்டாதான் சோத்துல கை வைக்க முடியும். பரவாயில்லையா? கொண்டா பாப்பா, என்ன எழுதிருக்கு பாப்பா? வாங்கிட்டாலே கையெழுத்து போடுறதுக்கு சமம். என்னங்க பகல் கொள்ளையா இருக்குது? ஹலோ, என்ன மிஸ்டர் ஜான்? கையெழுத்து தருமா? நான் போடுதேமா. படிச்சு பாருங்க. கையில வாங்கிட்டாலே கையெழுத்து போடுறதுக்கு சமம்னு சொன்ன. நீ படி, அதுக்கப்புறம் அதை கையில வாங்கலாமா வேண்டாமான்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கி கொடுத்தோம். மிஸ்டர் மகாதேவன், இத கையெழுத்து போடலன்னா சோத்துல கை வைக்க முடியாது. சின்ன ஒரு புத்தி சத்தனம். சோத்துல கை வைக்க முடியாதா? ஆல்ரெடி 2 நாள் பட்னி. சரி படி பாப்போம். கற்பு சிங்கமாகிய கிங்ஸின் ராஜா என்ற நான். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குதே. பொண்ணி சிக்க வைக்காமலாம் இருக்க மாட்டாடா. மிஸ்டர் மகாதேவன் ஆகிய நான், மிஸ்டர் ஜான் ஆகிய நான். மத்த எல்லா பையலும் கையெழுத்து போட்டானுங்க. போட்டானுங்களா? ஆமா, மத்த எல்லாருமே கையெழுத்து போட்டாச்சு. ஒரு ஆள் மட்டும் பாக்கி. அதுக்கும் கையெழுத்து வாங்கிடுவேன். இப்போ வீட்டு மூப்பர்கள் நீங்க தான் முதல்ல கையெழுத்து போடணும். போடுங்க போடுங்க. மிச்சத்தை படிக்கவே இல்ல. அது வேற ஒண்ணு இல்ல. நாங்க எல்லாருமே இன்று முதல் லீதாவாகிய உனக்கு அசிஸ்டண்டாக வேலை செய்ய ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறோம். அசிஸ்டண்டா? சிம்பிள் வேலை தான். இந்தாங்க கையெழுத்து போடுங்க. போட்டு குடுறா. சும்மா இருடா. கொண்டாமா. கற்பு சிங்கமா ஒத்துக்கிட்டே. இந்தாங்க. அவளுக்கு சந்தோஷத்தை பாரு. அத்தானி வெளியில போக முடியாத அளவுக்கு உன் புருஷன் செம கோடு போட்டு வச்சிருக்கானே. அவன் நீ ஏன் நினைச்சாலும் நீதான் கோட்டை தாண்ட முடியாது. அவன் பயங்கரமான வேலை பார்த்துட்டு உள்ள நல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் நீ அவன் எல்லையே தாண்டவே முடியாது. கைத்தனமா கொண்டமா கொண்டா. ஏதோ வாய்க்குள்ளே மனவன வந்தது. கொண்டமா. இந்தாங்க. அவன் எல்லையில, அவன் கண் பார்வையில கூட நீ தப்பிக்க முடியாது. எல்லா பையன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். இது எல்லா பையனும் எனக்கு அசிஸ்டன்ட் தான். எல்லா
அப்படி தாங்கப்பா. எனக்கு அந்த எள்ளி பாயசத்தை ஊத்துங்கப்பா. ஆகா, எல்லா அப்பையும் சாப்பிட்டு அத நம்ம கையில் தூக்கிட்டோம்ல. இசை நீங்க என்ன காமெடி பண்ணாலும் இங்க செட் ஆகாது. காமெடி பண்ணல, சீரியஸா வந்திருக்கேன். என்ன வேலை கிடக்கு மட்டும் சொல்லு, எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. சரி, என்ன வெயிட்ட தூக்க போறியா? இல்லையா? என்ன போஸ்னு கேக்குது? இல்ல, நீ என்ன வேலை கொடுத்தாலும் எப்படி கடகடன்னு செய்யறேன்னு மட்டும் பாரு. நீங்க ஒண்ணு செஞ்சு கிளிக்க வேண்டாம், எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு எல்லாரும் பந்தில உட்கார்ந்தாச்சு. என்ன எல்லாரும் பந்தில உட்கார்ந்தாச்சா? பந்தில உட்கார்ந்து பாயாசம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? சாரி, இப்பதான் உள்ள ஓடி வருது. ஆமா, பந்தி முடிய போகுது, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. சீக்கிரம் வா, சாப்பிட வா. நான் எதுக்கு? நான் உள்ளதான் சாப்பிட போறேன். ஹலோ, பந்தி அங்க நடக்குது சொன்ன. அதுதான் நான் சொன்னேன். பந்தி வைக்க வா. பசிக்கு வா. அங்க போய் சாப்பிடுங்க. அத்தி பைய உள்ள ஒரு மார்க்கம் வந்து இறங்கி நின்றுக்கு. நான் இந்த போஸ் நிக்கும் போதே ஓடி இருக்கணும். ஹலோ ஹலோ, என்ன போஸ்னு கேக்குது? அப்ப சாப்பிட போறேன். எதுனாலும் நேரா பேசுறான். இங்க பாருங்க, அத சண்டை போட்டுக்கொள்ள. சமாதானம் ஆயிட்டோம்ல. யாரு? நான் இவரே அடிப்பாரா, இவரே சமாதானம் ஆயிருவாரா? நான் மன்னிக்கல. ஆனா எனக்கு பசிக்குத. கொன்னுருவா. இல்ல, எனக்கு பசிக்கு. வேண்டாம், கோவம் வந்துரும். அந்த கோத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தானே தெரியும். சும்மா எடுத்து வச்சு எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வராது. இவருக்கு அணைச்சு ஒன்று கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கோவம் அப்படி கம்முன்னு இறங்கிரும். உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா தாறுமாறா கொடுத்து போடுவேன். கோவம் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். சண்டியரே, சண்டியல் தண்டி கூப்பிடுதேன், வா. இந்த இடத்து முழுக்க பேச்சு எங்க வேண்டாம். இப்போ என்ன உங்களுக்கு சாப்பிடணும், பசிக்கு அவ்வளவுதானே? நல்ல பசி. அது நிக்கிற பொசிஷனே தெரியுது. ஆ, ஒண்ணு இல்ல, பந்தி பந்தி அந்த சைடு நடக்குது. நான் வச்ச சாம்பாரே அப்படி தூக்கு. எனக்கு ஓ வாசனை கூட தூக்குது. ஒரு மார்க்கம் இறங்குது நிக்க. அதான் சமாதானம் ஆயிட்டோம்ல. ஆமா, சமாதானம் ஆகி நொட்டுனால. ஒரு நொட்டு வலி நொட்டல. நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். அதான் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடுத்தா கோவம் தணிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ வம்பளுக்குன்னு இறங்கி வந்து நிக்க சண்டியர் மாதிரி. கபார் எல்லாரும் கையில் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எனக்கு அஸ்டண்டே. அப்படி ஒரு விசில் அடிச்சா போதும். அப்படி சொட்டன்னு இறங்கி வந்தே. எல்லா கையிலயும் ஒவ்வொரு குட்டியை தூக்கி கொடுத்து விடுவேன். சொன்னிய சட்டன்னு இறங்கி வந்து நிப்பானுங்கன்னு. எல்லா கையிலயும் வந்து கிங்ஸனோட குட்டி இருக்கும், பரவாயில்லையா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு குட்டியை பிடிக்கிறானு அப்படி தடை கொடுத்து அடிச்சு விட்டுருவேன். வச்சு கொஞ்சிக்கிட்டானுங்கடான்னு. என்ன இந்த சண்டை தந்தெல்லாம் வேற எங்க வச்சுக்கணும்? என் சண்டை தடுத்து இறக்குற இடமே நீ தானே. அம்மா, இப்படி வந்து சிக்கிட்டடா. போங்கம்மா, நான் மன்னிச்சிட்டேன். இந்த அங்கதான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க, போங்கம்மா. சரி வா, சாப்பிடலாம். பைய உள்ள ஒரு மார்க்கமா தான் அந்த நிக்குது. கொஞ்சம் நேரம் நின்னா சரிதான். வாடி என்னங்க அத்தா, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டேனே. வாடி, பசிக்கு. ஆமா, ரொம்ப பசிக்கு. காயப்பட்ட இடத்த மொத்தத்தால மருந்து படணும், வா. ஒண்ணு வேண்டாம். நீ வேண்டாம், நான் விட்டு வேணாம். காயப்பட்ட இடம், அதுக்கு மருந்து கொடுக்கணும், வா. வா, உனக்காக முன்னக்கா கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி வரைக்கும் கொடுத்தேன் தெரியுமா? ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். நான் போறேன். மண்டைய பாரு. எப்படி நல்லதானே இருக்க? நல்லவே இல்ல. நல்லதாண்டி இருக்க. இங்க பாரு, என்ன கொஞ்சம் நேரம் நிக்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல. கொன்னு சொல்லிட்டேன். நான் போறேன். ரொம்ப சோதிக்கப்படாது கேட்டியா? இருக்கு பொடிச்சேன்னு வச்சுக்க. இருக்கு பொடிச்சேன்னு வச்சுக்க. அத்தா, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லல்ல. நான் இன்னும் உங்களை மன்னிக்கவே இல்ல. மன்னிப்பு கேட்க தானே கூப்பிடுறேன். நான் மன்னிப்பு கேட்கறேன், நீ எப்படி மன்னிக்கிறேன்னு மட்டும் பாரு. உங்க மன்னிப்பு கேட்கல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்ல, இந்த வாட்டி வேற மாதிரி மன்னிப்பு கேட்க போறேன். ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்கண்டா, விடுங்க. சொல்றேன்ல, வேற மாதிரி மன்னிப்பு கேட்க போறேன். நிஜமா தாண்டி, இந்த வாட்டி என் மன்னிப்பு வேற மாதிரி தான் இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா?